கோமாவில் இருந்த பொண்ணு ஏந்திரிச்சு உக்காந்துக்குச்சு. நீங்கள் இந்த 16 லட்சம் செலவு பண்ணணும். நல்லா இருக்கும். அந்த காலையில் ஏற்றின விளக்கு இதுவரையிலும் எங்கள் வீட்டில் ஒரு தீபம் 2 தான் ஆனதே கிடையாது. ஒரு தீபம் 2 வந்ததே கிடையாது. உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு யோகம் ஆன்மீகத்தின் ஆன்மீக வணக்கங்கள். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டி அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கோம். இங்க இருக்க ஒரு வீட்டில் சாய்பாபாக்கு அவங்க ஒரு கோவிலே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சாய்பாபா மூலமா பல அற்புதங்கள் நடக்குது. இந்த இடத்துல அவங்க கூட்டு பிரார்த்தனை மூலமா ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தியும் இந்த இடத்த பத்தியும் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். இவங்க தான் வந்து இந்த சாய்பாபாவோட வழிபாடு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறவங்க. இவங்க வந்து இந்த இடத்துல எப்படி அவங்க இந்த சாய்பாபாவை வழிபட ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சு, அதை தொடர்ந்து இங்கே எவ்வளோ பக்தர்கள் வராங்க, வந்து இன்னும் நிறைய பேர் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் இவங்க கிட்ட கேட்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்மா. இந்த சாய்பாபாவை நீங்கள் எப்போ இருந்து இந்த மாதிரி வழிபட? 2 வருஷம் ஆகுதுங்கம்மா. போன புரட்டாசிலாம அதுக்கு போன புரட்டாசி வெள்ளிக்கிழமையில பாபா வர ஆரம்பிச்சது, திண்ணூர் வர ஆரம்பிச்சது. அப்போ இருந்து வழிபட்டுட்டு இருக்கோம். சும்மா நாங்கள் ஃபேமிலியில் இருந்து தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த திருநீரால் நிறைய பேருக்கு நோய் குணமாயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் மட்டும் பலனடைஞ்ச போதாது, எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக பண்ணோம். அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து நிறையா விஷயங்கள் அவங்க கேன்சர் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலருக்காக எங்ககிட்ட வந்து கேட்பாங்க. இந்த உதி சாப்பிடுங்க அப்பாவை நினச்சிட்டு. இதை ஒரு நோய் தீக்கிற பாபா. இவர் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாபா கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இந்த உதி இங்கே குடிச்சிட்டு போனாங்கன்னா உடனே அவங்க ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகுதுங்க சார். இது நீங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்க? எங்கள் பொண்ணுக்கு பலனடைஞ்சு நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஓ சரி சரி. உங்கள் பொண்ணுக்கு என்ன மாதிரி? பாப்பாவுக்கு வந்து காய்ச்சல் வந்தது. நாங்களும் எங்கெங்கேயோ போய் பார்த்தோம். எல்லா டாக்டரும் வந்து பாப்பாவுக்கு என்ன இதுன்னே கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டில் தானாகவே சிலையிலேருந்து திண்ணூர் வர ஆரம்பிச்சதுனால நாங்கள் போயிட்டு இருந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி நாங்கள் சொன்னோம். அவங்க வந்து இது வந்து உங்கள் வீட்லேயே மருந்தாக வந்திருக்கு, இது மொத பாப்பாவுக்கு எடுத்து கொடுங்கன்னு அந்த அம்மா தான் வந்து பாப்பாவுக்கு எடுத்து நெத்தியில் வச்சு விட்டுட்டு பாப்பாவுக்கு உள்ளுக்கு கொடுத்தாங்க. அதோட சரி எங்கள் பாப்பா 6 மாதம் டேப்லெட்டே எடுத்துக்கல, எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகல, அப்படியே காய்ச்சல் க்யூர் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தோம். இது சாப்பிட்டதுனால ஆக்சுவலி வந்து நாங்கள் 2-3 டாக்டரை பார்த்தோம். டாக்டராலே என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஃபீவர் இது. அப்புறம் வந்து இந்த உதி சாப்பிட்டு தான் பாப்பாவுக்கு க்யூர் ஆச்சு. இப்போ இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து நீங்கள் எப்பெல்லாம் பண்ணுறீங்க? வேலைக்கிழமை எல்லாருமே வந்து கலந்துக்கலாம்? எல்லாருமே வந்துக்காங்க. கம்பல்சரி வேலைக்கிழமை கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கு மாலை ஆரத்தியில். இப்போ அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியான அப்படிலாம் இல்லைங்க சார். எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். அதுலேயே எல்லாமே அடக்கமாயிருது. ஓ சரி. எல்லாத்துக்காகவும் அவங்கவுங்க எங்களுக்கு முக்கியமாக பிரார்த்தனை நடக்கும் அப்படின்னா ஒரு சீட்டில் எழுதி வச்சுட்டு போனோம்னா நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஓ யாருக்காவது ஏதாவது கோரிக்கை பர்சனலாக ஏதோ சொல்லணும் அப்படின்னா எங்களால் வெளியில் சொல்ல முடியாத சுச்சுவேஷனு அப்படின்னு சொன்னால் சீட்டில் எழுதி கொடுத்துட்டா நாம் இங்கே கூட்டு பிரார்த்தனை அவங்களுக்காக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரி சரி. நீங்கள் இந்த சாய்பாபா கோவில் அப்படின்னு எல்லா பக்கமும் இருக்கு. நீங்க வீட்லயே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறது பார்த்தாவே அதிசயமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு? நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய கோவில் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டையே? ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃபேமிலியில் இருக்க மாதிரி தான் 4 பாபா கீழே இருக்க பார்த்தீங்களா, அது வச்சு வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து லாக்டவுனில் வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சது. காய்ச்சல் விடவே இல்லை. நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம், எதுவுமே செட் ஆகலை. இந்த மாதிரி நான் பாபா கோயிலுக்கு வாரம் போயிட்டு இருக்கும்போது கீழே இருக்க ஒரு 4 சிலை வந்து எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி பாப்பா சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து பாப்பா கையில் கொடுத்துட்டு போன சிலை தான் அந்த சந்தனம் வர பாபா வந்து. அதில் தான் ஃபஸ்ட்டு உதி வர ஆரம்பிச்சது. நான் எங்களுக்கு திண்ணூர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, எப்படி இதில் வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல.
அப்புறம் நாங்கள் போயிட்டு இருந்த கோயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி திண்ணூர் வந்துட்டுருக்குங்க பாபா சிலையிலேருந்து அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட அந்த அம்மா வந்து இங்கே வந்து பார்த்துட்டு அந்த உதி எடுத்து அந்த திருநீர் எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு அதோட காய்ச்சல் க்யூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இது வந்து நோய் தீக்கிற பாபாங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி வந்து கேன்சர் ப்ராப்ளம் வந்து சென்னையில் ஒரு பையனுக்கு குணமாயிருக்கு. இதனால் நிறையா மருத்துவம் இந்த திருநீர் கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த நோய் குணமாயிருக்கு. ஆமாங்க. அவங்க வந்து நமக்கு அங்கே சென்னையில் ஒரு 2-3 பேர் தெரியும். அவங்க வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், நம்ம வீட்டில் இந்த மாதிரி உதி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து 18 வயசு பையன் லோகித். அவங்க அந்த தம்பிக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. கழுத்து சுற்றியும் எல்லாம் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஐசியூவில் இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த பாபாவோட உதி சாப்பிடுங்க, எங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி க்யூர் ஆகிடுச்சு, உங்கள் பையனுக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்தேன். அவங்களும் அது 3 வாரம் எடுத்துக்கிட்டாங்க. கேன்சர் ரிப்போர்ட் அவங்க அடுத்த மந்த் இங்கே சேலம் வராங்க. அந்த பையன் வந்து அந்த உதி எடுத்து தண்ணியில் கலந்து அவங்க அம்மா ஐசியூவில் இருக்கும்போதே கொடுத்துட்டு வரும்போது அந்த பையனுக்கு டாக்டர் வந்து உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, எல்லாம் க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அற்புதம்லாம் நடந்திருக்கு. வேற ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு சாய்ராம். எனக்கு போன சிவன் ராத்திரியில் வந்து இந்த லிங்கம் கிடைச்சது எனக்கு. பாபா கிட்டேருந்து உதியிலேருந்து இந்த லிங்கம் நான் போட்டிருக்கேன். உத்ராட்சி எல்லாம் பாபா கிட்டேருந்து வந்த உத்ராட்சி. இந்த லிங்கம் வலம்புரி சங்கு இது எல்லாமே பாபா கிட்டேருந்து வந்தது தான். இது எல்லாமே வந்து அந்த திருநீருக்குள்ளே இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் கிடைச்சிருந்தேன் சாய்ராம். நாங்கள் வந்து முன்னே ஆக்சுவலி வந்து சின்ன வீட்டில் இருந்தோம், ரொம்ப குட்டியான வீடு. அந்த வீட்டில் இருக்கும்போது பாபா கிட்ட இங்கே இருக்க பெரிய பாபா கிட்டேருந்து இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்தாங்க எங்களுக்கு. இந்த சிலையே கிடைச்சது பாபா கிட்ட இருந்து விழுந்தது வந்து எங்களுக்கு. இந்த ஆஞ்சநேயர் சிலை எங்களுக்கு வந்தது. சரி. இது வந்து ஒரு சாய்ராம் வந்து சாய் டிவேட்காரங்க, அவங்க வந்து எங்களுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த சிலையை எங்களுக்கு கொடுத்தாரு அவரு. அவங்க கொடுத்த சிலை அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரார்த்தனை கூட வந்து டெவலப் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வராகி அம்மா சிலை வந்தாங்க. நியூ இயர் அன்னைக்கு சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் வந்து அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வராகி அம்மா சிலை வந்து இங்கே மேலே உதி வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே பாபா கிட்ட இருந்து இந்த வராகி அம்மா சிலை வந்துட்டுருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிப்பாங்க. சரி. பார்க்குறீங்களா? பல அற்புதங்கள் நடந்திருக்கு. நான் அது ஒவ்வொன்றா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு, எங்களுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க, அதை அவங்களே சொல்லுவாங்க, கேட்கலாம். வணக்கம் சாய்ராம். நாங்கள் வந்து போன ஜூன்லேயில் வந்து நாங்கள் சீரடி போயிருந்தோம். போயிட்டு வரும்போது சீரடி போயிட்டு நாங்கள் ஒரு 2 மாதம் இருக்கோம். வந்து நாங்கள் அப்போ வந்து ஒரு சின்ன வீட்டில் தான் குடியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம கோயிலுக்கு ரெகுலராக வரவங்க வந்து ஒரு ஐயா வந்து தூரத்துலேருந்து வருவார். அவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சாயம்மான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாருங்க சாய்ராம். கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாணயத்தை, இது 9 நாணயம் சீரடிக்கு அடுத்தது நம்ம இதில் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். சீரடிக்கு அடுத்தது நம்ம இதுதான் எனக்கு எப்படி கிடைச்சுன்னா ஜூலையில் வந்து நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த சாய்ராம் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. வரும்போது நாங்கள் உட்காருங்க சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு உட்காரும்போது இந்த 9 நாணயத்தை உங்கள் கையில் பிடிங்கன்னு சொல்லியிருந்தார். 9 நாணயம் நானும் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரூபத்தில் எனக்கு பாபா வந்து இந்த கிஃப்ட்டை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் தூத்தல் போட்டுட்டு இருக்கும்போது நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணுறேன். அவர் ஃபோன் ரீச்சே ஆகலை. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து வேறு ஒரு ஊரில் இருக்கார். ஐயா நீங்கள் வந்துட்டு போனீங்க, 9 நாணயம் எது கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலங்கிறதுக்காக அவர் கால் பண்ணும்போது நான் ஊர்லேயே இல்லைம்மா, நான் வேறு ஊரில் இருக்கேன், எப்படி நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்னு அந்த சாய்ராம் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரூபத்தில் எனக்கு பாபா கொண்டு வந்து கொடுத்த பெரிய கிஃப்ட்டு கண் கூட பார்த்த விஷயம் இது எனக்கு.
பாபாவே உங்களுக்கு நேரடியா பாபா கொடுத்த இது. ஆனால் அவர் இந்த ஊர்லேயே இல்லை, அவர் வேற ஒரு வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்காரு. எதுக்காக எனக்கு 9 நாணயம் கொடுத்தீங்கன்னு நான் அவருக்கு கால் பண்ணுறேன், அவர் ஊர்லேயே இல்லைம்மா நான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரூபத்தில் எனக்கு அந்த சாய்ராம் மூலியமா வந்து எனக்கு இந்த 9 நாணயம் கிடைச்சது சாய்ராம். இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சீரடிக்கு லக்ஷ்மி பாய்க்கு வந்து பாபா கொடுத்த இது வந்து இந்த லக்ஷ்மிக்கு வந்து எனக்கு பாபா கொடுத்தது நான் பண்ண புண்ணியனே எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த லக்ஷ்மி பாய் கிடைச்சது, இந்த லக்ஷ்மி கிடைச்சது, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுன்ட்டு. சீரடிக்கு அடுத்தது எனக்கு கிடைச்சது நாங்கள் பெரிய வரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும் போதே உண்மையிலுமே மெய்சில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது கண்டிப்பாங்க சாய்ராம், ஒரு வரம் தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பாருங்க, நீங்கள் சாய் சத்தத்துலேயே படிச்சிருப்பீங்க. அந்த லக்ஷ்மி பாய்க்கு பாபா கொடுத்தது வந்து இந்த லக்ஷ்மிக்கு கொடுத்தது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு இந்த சாய்பாபா அப்படின்னு ஒரு தெய்வமா உங்களுக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நாங்கள் வந்து அப்புறம் எப்படி இருக்கு? அருள் பெருஞ்சோதி தான் சின்ன வயசுலேருந்து அம்மா எனக்கு வல்ல பெருமாறு தான், அவரை மட்டும் தான் தரிசிச்சுட்டு இருந்தேன். இடையில ஒரு 8 வருஷமாக தான் பாபா எனக்கு அறிமுகம். அது வந்து எங்கள் பாப்பா மூலியமாக தான் எனக்கு கிடைச்சிது. பாபா கும்பிடுவோம், சிலையெல்லாம் எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை. பாப்பாவுக்கு வந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கள் எதிர்ப்புற வீட்டுக்காரங்க தாத்தா வந்து வண்டியில் போயிட்டு இருந்தது, பாப்பா கையில் அந்த பாபா சிலையை தூக்கி கொடுத்த சிலை தான் அந்த சிலை. ஆனால் அது ஆக்சுவலி வந்து உடஞ்ச சிலை. இதுதான் அதுலேருந்து தான் எங்களுக்கு உதி கிடைச்சது. எந்த ஒரு சிலை நாங்கள் வேணான்னு எங்கள் ஃபேமிலியை வந்து இந்த சிலையில வீட்டில் வைக்கக்கூடாது, பாபா வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாருமே சொன்னாங்க. பாபாலாம் வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப இது பண்ணாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வைக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு எங்கள் ஃபேமிலி மொத்தமாக எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த அளவுக்கு அதிசயமா பாபா எங்களை மாத்திருக்காரு. இன்னைக்கு நானும் எங்க கணவர் 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தான் உங்க பாப்பா பேரு மதுமிதா. பாப்பா உங்களுக்கு தான் சரியாச்சா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபீவர் வந்ததுலடா சொல்லுடா. உங்களுக்கு காய்ச்சல் வந்து சாய்பாபா சரி பண்ணாரா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை பத்தி சொல்றீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு வந்துச்சு. அம்மா அப்பாவும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அது குணமே ஆகலை. அப்புறமேட்டு பாபா கோயிலுக்கு போனோம். அங்கே ஒரு வயசான பாட்டி வந்து எனக்கு திணூறு தந்தாங்க. அது நாங்கள் 3 நாள் சாப்பிட்டுட்டே வந்தோம். அப்புறம் எனக்கு அந்த காய்ச்சல் ஃபீவர் எதுவுமே வரலை. அதுக்கப்புறம் உடம்பு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? மறுபடியும் காய்ச்சல்லாம் வரல? இந்த சாய்பாபா கோவிலுக்கு வர பக்தர் ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு அற்புதம் நடந்திருக்கான், அதை அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. உங்க பேரு? என் பேர் செல்வி. சரிங்க. டிசம்பர் 3ஆம் தேதி எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி சரி. ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டு போனோம். 20% மட்டும்தான், 80% இந்த அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி. நாங்கள் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். கடைசியிலே கோவை மெடிக்கலில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அங்கேயும் வந்து அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு ஒருத்தர் மூலியமாக கேள்விப்பட்டு இதோட 5ஆவது வாரம் சரி சரி இந்த பாபா கோயிலுக்கு நான் வந்ததுமேவே எனக்கு வந்து துதி கொடுத்தாங்க. கொண்டு போனேன், அந்த பொண்ணுக்கு வச்சேன். கோமாவில் இருந்த பொண்ணு ஏந்திரிச்சு உக்காந்துக்குச்சு. நீங்கள் இந்த 16 லட்சம் செலவு பண்ணணும், நல்லா ஆகல. ஆனால் நீங்கள் திருநீர் கொடுத்தோன்னே சரியாயிட்டா? திருநீர் கொடுத்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் தலையில் வச்சோம், வாயில் கொடுத்தோம். இப்போ அந்த பொண்ணு ஏந்திரிச்சு கோமாலிருந்து நல்லா வந்துருச்சு. சரி. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப நான் கண்டிப்பாக இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துட்டாரு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாபா கோயிலுக்கு கண்டிப்பாக நான் வாரானா வருவேன். இங்கே பாபாவின் அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு. இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு நடந்த அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ இன்னொரு பக்தர் இருக்காங்க நம்ம கூட. உங்கள் பேரு? என் பேர் சங்கீதா. உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்துச்சு? நான் ஆக்சுவலாக இங்கே இவரை வந்து 9 வருஷமாக நான் கும்பிட்டுருக்கேன். ஏற்காட்டில் தான் 7 வருஷம் கும்பிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் பொண்ணு வீட்லேயே 2021 புரட்டாசி 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து விதி இங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் அங்கே நான் போகிறத நிறுத்திட்டு எங்கே தான் நல்லா பாபாதன்னு சொல்லிட்டு இது எவ்வளோ சிறப்பு. அதனால் நாங்கள் இங்கேயே இருந்துட்டு பூஜை புரஸ்காரம் வியாழக்கிழமை தவறாமல் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் வந்து அந்த திண்ணூரை வாங்கி எவ்வளவோ நோய்கள் சொல்லவே முடியாது.
ஏன்னா அவர் அவ்வளோ அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் நாங்கள் சீரடி போயிருந்தோம், போன வாரம் தைப்பூச அன்னைக்கு போயிருந்தோம். நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம், எங்கள் சாய்பாபா குடும்பத்தில் எல்லாரும் போயிருந்தோம். அங்கே போய் வந்தோன்னே திங்கக்கிழமை இருக்கும். திங்கக்கிழமை அவர் பாட்டு பாடிட்டு நாங்கள் சீரடி வந்த சந்தோஷம் அவர்கிட்ட பகிர்ந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். தனியாக வீட்டு மூலமாக லாக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு உண்மையிலுமே அந்த காலையில் ஏற்றின விளக்கு இதுவரையிலும் எங்கள் வீட்டில் ஒரு தீபம் 2 தான் ஆனதே கிடையாது. ஒரு தீபம் 2 வந்ததே கிடையாது. நான் தான் ரெட்டை திருப்பி போட்டுட்டு நினச்சிட்டு அந்த விளக்கு ஒன்றா ஆக்கினேன். திருப்பி ரெட்டையே வருது. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பாபா எனக்கு அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிஜம் பாபா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சிலையாக வந்துட்டார், வண்டியில் வந்துட்டார். திங்களும் வியாழனும் தவறாமல் வரவர் தான் அவர். அன்னைக்குங்களும் செவ்வாய்க்கிழமை தான் வந்தார். வந்ததும் எப்பயும் வரவங்க ஆளுங்க கிடையாது, சின்ன வயசுல வருவாங்க. இப்போ வந்தவர் 85 வயசு இருக்கும் அவருக்கு. அப்போ அதே மாதிரி இன்னொருத்தர் அவர் கூட சேர்ந்து வந்தார். அவர் பாபாவை தான் எல்லாமே வந்துட்டு. நான் அப்போதைக்கு செவ்வாழை பழம் தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. என்னால் முடிஞ்சது இதுதாப்பா ஏற்றுக்கன்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் வச்சு கும்பிட்டேன். அவர் என்ன நினச்சாரும் தெரில. அவர் வந்து உத்திராட்ச மாலையை என்கிட்ட கொடுத்து நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெலுங்கில் பேசினார். ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு அவர் தெலுங்கில் தான் பேசினார். இப்போ இப்படி கையை வச்சு காட்டி உங்கள் பாபா அருள் இந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கு, நீ எப்பயும் அவர் பாதத்தை பிடிச்சிக்கோ சொல்லிவிட்டு அவர் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து, இது வந்து ரொம்ப பழைய மாலை, இதை எக்காரணத்துக்கு நீ தூக்கி எறியக்கூடாது, இதை வச்சு நீ வியாழக்கிழமை தோறும் நீ போகிற ஆலயத்துக்கு அங்கே தியானம் பண்ணி நீ பிரதிஷ்டை பண்ணிட்டு வா, முடிஞ்சாலும் பூஜை அன்னைக்கு கழுத்துலையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கொடுத்தாரு. அவர் எடுத்து கொடுத்தோடனே நான் உங்களுக்கு எதாவது செய்யணுமாயா அப்படின்னு கேட்டேன். எதுவுமே வேண்டாம், நான் வேணும் போது கேட்பேன். அடுத்த வாரம் ரொம்ப 1 கிலோ அரிசி மட்டும் உன் கையால் எனக்கு கூட, வேறு எதுவுமே வேணாம், உன்னோட அன்பு எனக்கு பிடிச்சிருந்தாலும் என் மாலையே எனக்கு நான் தூக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாரு எனக்கு. ஓ சரி சரி சரி, அது இங்கே வந்து குழந்தைங்களெல்லாம் காட்டலான்னு தான் நான் எடுத்துகிட்டே வந்தேங்க நான். ஓ இந்த மாலை ஆமாம், அவர் கொடுத்தது தான். வீட்டுக்கு தேடி வந்து அவர் கொடுத்தாரு. சரி, அவர் இன்னொன்று சொன்னார்னா சீரடியில் தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் தவறாமல் வரவங்க தான். அன்றைக்கி வந்தார், அவங்களாம் கிடையாது. இவங்களாம் யாருன்னு முன்ன பண்ணுங்க 21 வருஷத்தில் நான் பார்த்ததே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் டைம் தாத்தா வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அவர் ஆமாம், அவர் கொடுத்தது தான் நான் சந்தோஷமாக சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன். வாழ்நாளுக்குள்ள அவர் சேவசம் தான் நான் ஆசைப்பட்றேன். அவர் எந்த அளவுக்கு நான் நேசிருந்தா சீரடியில் வந்திருக்கிறேன்னு சொல்லி இதை வந்து கழுத்தில் போட்டு சும்மா ஒரு செகண்ட் நிற்கிறதே பெருசு அவங்க வீட்டில். அவர் போயே மாட்டேங்கிறார், இப்படி அருள் பூசிக்கிட்டார், எங்கள் வீட்டையே பார்க்குறாரு. பாபா அருள் இன்னைக்கு உந்தி, பாபா அருளுக்கு உந்தி முக்கின்றா அப்படின்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. பாபானா முக்கின்றான்னு சொல்லிட்டே இருக்காரு திருப்பி. போகவும் மாட்டேங்கிறேன். எதை கொடுத்தா கூட இல்லை, உன்னை பார்க்க தான் நான் வந்தேன், சீரடிலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படியே சொல்கிறாரு. போன வாரம் நாங்கள் சீரடி போனதுக்கு அவர் வந்து இது கொடுத்ததுக்கும் உனக்கு திராட்சை மலை கொடுக்கணும், தியானம் பண்ணோம். சொல்லப்போனால் 3 நாளைக்கு முன்னாடி கனவு வந்துச்சு. என் பொண்ணுக்கிட்ட கூட நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி கனவு வருது கண்ணு, நடக்குமா என்னன்னு தெரியல. அவர் அப்போ கனவு சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், எங்கள் பொண்ணு வீட்டில் வந்து திராட்சை மலை இருக்குது, எங்கள் வீட்டில் இங்கே வந்து தியானம் பண்ணி இப்படியே கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவரே வந்து சொன்னார் 3 நாள் வந்து கொடுப்பேன்னு. வீடு தேடி வந்து அவரே எனக்கு இது கொடுத்தது தான். கனவுல சொல்லி 3 நாள் கழிச்சு அவரே வந்து எனக்கு கொடுத்தது. பழசாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ எந்த இதுவும் பண்ணிடக்கூடாது, நான் எந்த அளவுக்கு போட்டிருந்தா அது அந்த அளவுக்கு மகிமையாக இருக்கும், அதனால தான் உனக்கு நான் கொடுத்தேன். அது பார்க்கும்போது எங்களுக்கே தெரியும் பழசு தான். அவரே சொல்லி தான் கொடுத்தாரு. இப்படி இருக்குது. ஏன்னா பாபாவை சகிப்புத்தன்மை, பொறுமை அவர்கிட்ட அதுதான் மெயின். அதனால தான் இதை வந்து அப்படி அவர் கொடுத்துருக்காரு. இது ஒரு நான் அற்புதம் தான் சொல்லுவேன். சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையெல்லாம் நான் அழுத, நீ அழுவக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னேன். அழுவக்கூடாது, எதுக்கு நீ அழுவுற, நான் உனக்கு இருக்கிறல்ல அப்படின்னு அவர் சொன்னார். இந்த திருநீரால ஆன மலை மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஒரு பெரியவர் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இது வந்து திருவண்ணாமலை சுற்றி கிரிவலம் போக முடியாதவங்க இந்த இடத்துல இந்த மலையை சுற்றி வந்தாவே வந்து அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதா அவங்க சொன்னாங்க. வணக்கம் சாய்ராம். கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கூட்டு பிரார்த்தனை.
இருக்கீங்களா யாராவது? அப்படியே உட்காருங்க. புதுசா வந்தவங்க யாராவது சரி, கூட்டு பிரார்த்தனை இங்க நடந்துட்டு இருக்கு. வாரம் கூட்டு பிரார்த்தனை 6 மணிக்கான நடந்துட்டு இருக்கு வியாழக்கிழமை. நீங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்களோ இப்போ நீங்க 5 நிமிஷம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு நீங்க வந்திருக்கீங்களோ அந்த கோரிக்கையை வந்து நீங்க பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா சார்? புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே வந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். அவங்கவுங்க பிரார்த்தனை நடக்கும்போது ப்ரே பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை நாங்களும் வாரம் பண்ணிப்போம். சரிங்களா சார்? நான் வந்து ஓம் சாய்ராம்னு சொல்றேன், நீங்க கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. திருப்பி நான் ஓம் சாய்ராம்னு சொல்லும்போது கண்ண கவனிங்க சாய்ராம். இந்த லாவணியாக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம். அவங்களுக்கு குழந்தை சீக்கிரமா ஆகணும், அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம சிவரூப சாய்பாபாவை நம்பி அவங்க வந்திருக்காங்க, அவங்க கோரிக்கை நல்லபடியா நடக்கணும். அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணிக்கலாம். வணக்கம் சாய்ராம். இங்கே இப்போ ஒரு 6 மாதமாக நாங்கள் கோயிலுக்கு வந்துட்ருக்கோம். எங்கள் பொண்ணுக்கு குழந்தை இல்லாதனால வந்துட்ருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு 3 மாதத்துலேயே எங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு. அதோடு சேர்ந்து எனக்கு கொஞ்சம் அலர்ஜியாட்டம் இருந்தது. அந்த அலர்ஜி அந்த உதி போட்டு சாப்பிட்றதுனால எங்களுக்கு அது நல்லாயிட்டு வருது. பொண்ணுங்க ரொம்ப டெலிவரிக்கு முடியாமல் இருந்துச்சுங்க மேம். அவங்களுக்கு நான் சாய்பாபா மனசார நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல்லையே நான் கோரிக்கை வச்சு வேண்டிக்கிட்டேங்க. அவங்களுக்கு நல்ல மாதிரி சத்தே இல்லைன்னா கூட நல்ல மாதிரியாக டெலிவரி ஆகிடுச்சு. அது ஒரு அற்புதமாக இருந்துச்சு. எந்த டாக்டருமே முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பாப்பாவுக்கு ரொம்ப பயந்து காட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல மாதிரியாக அது உபதி கொடுத்ததுன்னு நல்ல மாதிரியாக டெலிவரி சுகப்பிரசவமாக ஆச்சு. டெலிவரி ஆன பொண்ணோட பரம்பரையிலுங்க மாமியாவோட நாத்தனா அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்காக போய் அவங்க ரொம்ப முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அங்கேருந்து வராகி அம்மா வந்திருக்கிறது ஒரு அற்புதத்தை நம்மளுக்கு லட்சுமி அம்மா அறிமுகப்படுத்தி அங்கே பால் குடிப்பிடும்போது அவங்க வீடியோ காலில் வந்து இந்த மாதிரி நம்ம பேர் சொல்லி நம்ம மதம்மாவுக்கு மதம்மா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, அம்மாவுக்கு கோரிக்கை வச்சு வேண்டிக்கிட்டு பால் ஊற்றுங்கம்மா அப்படின்னு வராகி அம்மாவுக்கு பால் குடிப்பிட்டாங்க. அங்கே 2 நாளில் வீட்டுக்கு போகலாம், நார்மல் ஆகிட்டாங்க. கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமமாக இருந்தாலும் சரியாக போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஆபத்தில் நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக ஆயிடுவாங்க. கொஞ்சம் நடக்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களா. பாப்பாவோட ஹஸ்பண்டும் அவங்க நாத்தனாமாருங்க குடும்பத்து ஆளுங்கள்லாம் வந்து இங்கே கோரிக்கை பார்த்துட்டு அவங்க நினச்சது கோரிக்கை நடத்திட்டு கிளம்பிட்டோம். அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போய் உட்காருங்க, அண்ணாவை கூட்டிகிட்டு போய் உட்காருங்க. கண்ணா கை தொட்டுக்காத கண்ணா. DP mail ba?